السلام عليكم ورحمة الله وبركاته. لا إله إلا الله محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد. معاشر المسلمين رحمكم الله، روى البخاري والمسلم عن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال رسول الله صلى الله عليه وسلم: إذا قلت لصاحبك يوم الجمعة أنصت والإمام يخطب فقد لعرت فاستمعوا وأنصتوا رحمكم الله. غفر الله لنا ولكم ولجميع المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات أجمعين فاستغفروه. ஜும்ஆவுக்கு சமூகம் அளித்துக் கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நம் அனைவரின் பாவங்களையும் மன்னிப்பானாகவும். ஜும்ஆவுடைய நாளையில் இமாம் மிம்பரிலிருந்து குத்பா பிரசங்கம் செய்யும் போது பக்கத்தில் இருப்பவர் யாராவது பேசக் கண்டு பேசாமல் இரு என்று சொன்னாலும் கூட ஜும்ஆவின் நன்மைகள் கிடைக்காமல் போய்விடும் என முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். எனவே இமாம் அவர்கள் ஓதுகின்ற ஜும்ஆவை கேட்டு அதன்படி அமல் செய்ய அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாகவும். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام. الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح.
حي على الفلاح الله أكبر الله أكبر الله أكبر لا محمد رسول الله صلى الله عليه وسلم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولكل أمة أجل إذا جاء أجلهم لا يستأخرون ساعة ولا يستقدمون صدق الله العظيم. وعن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم أكثروا ذكر هادم اللذات رواه الترمذي والنسائي. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாது ஆலம் சாந்தி மதம் ஏந்தி வந்த எமது உயிரிலும் மேலான உத்தம திருத்தூதர் நம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை அணுகூட பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம ஸஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅத் தாபிஈன்கள், நல்லவர்கள் வல்லவர்கள் அத்துணை பேர்கள் மீதிலும் குறிப்பாக இறைவனால் கடமையாக்கப்பட்ட இந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனுடைய மாளிகையாக இப்பள்ளிவாசலிலே இஅ்திகாஃப் நியத்தோடு அமர்ந்திருக்கின்ற எங்கள் அத்தனை பேர்கள் மீதிலும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் அவரது ரஹமத்தும் மகஃபிரத்தும் இத்துக்கும் மினன்னார் என்று சொல்லப்படுகின்ற நரக விடுதலையும் என்றும் உண்டாகட்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இனர்மை இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எமது ஈரலோக வெற்றிக்காக வேண்டி இந்த உலக வாழ்க்கையில் அன்றாடம் என்னென்ன விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்குமாறு சொல்ல இறக்கிறானோ, ஏவி இறக்கிறானோ, அந்த விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் எம்மால் முடியுமான வரைக்கும் எடுத்து நடந்து கொள்ளும்படியும், அதுபோன்று எவைகளையெல்லாம் செய்ய வேண்டாம் விலகிக் கொள்ளுங்கள், தவிர்ந்து கொள்ளுங்கள், தூரமாகிக் கொள்ளுங்கள், அவைகளை செய்வதன் மூலமாக ஈருலோகத்திலையும் பாக்கியமற்றவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று எங்களுடைய வாழ்க்கையில் அன்றாடம் எவைகளையெல்லாம் விலகி தூரமாகி ஒதுங்கி நடக்குமாறு விலக்கி இறக்கிறானோ, தடை செய்திருக்கிறானோ, அந்த விடயங்களை முற்று முழுதாக நம்முடைய வாழ்க்கையில் விலகி தவிர்ந்து தூரமாகி ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு முதலாவதாக அடியேன் ஆகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் வசியத்து என்னும் இறை கட்டளை பிறப்பிக்கிறேன்.
நல்ல உபதேசம் செய்து கொள்ளுகிறேன். இத்தகுல்லாஹ், இறைவனை பயந்து கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இனர்மிகு இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய இந்த ஜும்மாவுடைய உரையிலே ஆஹிராவை ஞாபகப்படுத்துகின்ற சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அல்லாஹு தஆலா நம் அத்தனை பேர்களுக்கும் தௌஃபீக்கு செய்வானாக. அருமையானவர்களே, ஆரம்ப காலகட்டங்களிலே மனிதன் மரத்துக்கு கீழால் மலைகளில் இருக்கக்கூடிய குகைகளுக்கு உள்ளால் தனது இருப்பிடங்களை அமைத்து கொண்டான். நாகரீகம் வளர வளர தன்னிலே ஒரு வகையான முன்னேற்றம் அதிகரிக்க தாங்களுடைய இருப்பிடங்களை தாங்களுடைய வசதிக்கு ஏற்பவாறு அமைத்து கொண்டே வருகிறார்கள். குடிசை வீடுகளாக, ஓலை வீடுகளாக, ஓடு வீடுகளாக, கொங்கிரீட் வீடுகளாக, கட்டிடங்களாக, மாளிகைகளாக, இப்படியெல்லாம் தாங்களுடைய வசதிக்கு ஏற்பவாறு தாங்களுடைய இருப்பிடங்களை இந்த உலகத்திலே ஒரு மனிதன் கோடிக்கணக்கான சொத்துக்களை சேகரித்து வைத்து தான் கோடிக்கணக்கான ரூபாய்களுக்கு அவன் அதிபதியாகி லட்சக்கணக்கான ரூபாய்களை கொடுத்து இந்த உலகத்தில் சொந்தமாக ஒரு நிலம் வாங்குகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். தான் வாங்கிய அந்த நிலத்திலே அனைத்து வசதிகளையும் உள்ளடக்கி கொண்ட விதத்திலே அழகான, அற்புதமான, ஆச்சரியமான, விஷாலமான, அனைவர்களும் பார்த்து பிரமிக்கக்கூடிய அமைப்பிலே ஒரு வீட்டையும் அமைத்துக் கொள்ளுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இந்த வீட்டிலே இந்த மனிதன் எவ்வளவு காலம் வாழப்போகிறான் என்பதை உங்கள் சிந்தனைக்கு தர விரும்புகிறேன். சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்திலே ஒரு மனிதன் கோடிக்கணக்கான சொத்துக்களை சேகரித்து, கோடிக்கணக்கான சொத்துக்களை, செல்வங்களை சம்பாதித்து, அவன் சம்பாதித்த அந்த சொத்துக்கள் மூலமாக பல லட்சம் பெறுமதியான ஒரு நிலத்தை வாங்கி அதிலே ஒரு வீட்டை கட்டியிருக்கிறான். அழகான வீட்டை கட்டியிருக்கிறான், விஷாலமான வீட்டை கட்டியிருக்கிறான். எப்படியெல்லாம் தனக்கு தேவைப்பாடுகள் இருக்கிறதோ அவைகள் அனைத்தையும் உள்ளடக்கிய வசதிகளையும் அந்த வீட்டிலே அவன் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான் என்றால், அந்த வீட்டிலே இந்த மனிதன் எவ்வளவு காலம் தான் சம்பாதித்த சொத்துக்களை, தான் சம்பாதித்த செல்வங்களை அனுபவிக்க போகிறான் என்பதை அவ்வாறு நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது மிகவும் குறைவான ஒரு காலம்தான் அந்த வீட்டில் அவன் வசிக்க போகிறான். ஒவ்வொரு மனிதர்களும் மௌத்து என்று சொல்லுகின்ற அந்த நிலையை அடைந்தே தீர வேண்டும். இது இறைவனுடைய நீதி. இறைவன் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது இப்படி சொல்லி காட்டுகிறான், குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை அனுபவித்தே தீர வேண்டும். ஒவ்வொரு நஃப்ஸும் மௌத்தை அவர்கள் மௌத் என்ற அந்த நிலையை அடைந்தே தீர வேண்டும். மௌத்து என்ற அந்த பானத்தை அவர்கள் அருந்தியே தீர வேண்டும் என்று வல்லன் அல்லாஹு தஆலா அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார். அருமையானவர்களே, அல்லாஹு தஆலா நாம் ஒவ்வொருவர்களுக்கும் ஒரு கால எல்லையை நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறார். ஒரு கால அவகாசத்தை தந்து வைத்திருக்கிறார். அந்த காலத்திலே அல்லாஹு தஆலா ஒவ்வொருவர்களுக்கும் ஒரு வருடத்தை குறிப்பாக்கி இருக்கிறான். அந்த வருடத்திலே ஒரு மாதத்தை அவன் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். அந்த மாதத்திலே ஒரு வாரத்தை அவன் நியமித்து வைத்திருக்கிறான். அந்த வாரத்திலே ஒரு நாளையும், அந்த நாளையிலே ஒரு நேரத்தையும், அந்த நேரத்திலே ஒரு வினாடியையும் அல்லாஹு தஆலா நாம் ஒவ்வொருவர்களுக்கும் நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறான். அவன் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். அவனால் நிர்ணயிக்கப்பட்ட அந்த கால அவகாசம் வந்துவிடுகின்ற பொழுது, அந்த கால நேரம் வந்துவிடுகின்ற பொழுது நாம் ஒவ்வொருவர்களும் மரணம் என்ற அந்த நிலையை அடைந்து தீர வேண்டும் என்பது
இறைவன் சொல்லுகின்ற கூற்று. மற்றும் ஒரு இடத்தில் அல்லாஹு தஆலா இப்படி சொல்லி காட்டுகிறான், வலிகுல்லி உம்மத்தின் அஜலுன், ஒவ்வொரு ஒரு கால அவகாசத்தை கொடுத்து வைத்திருக்கிறோம், ஒரு கால வரையறையை கொடுத்து வைத்திருக்கிறோம். ஃபஇதா ஜாஅ அஜலுஹும், அவர்களுக்கு நாம் கொடுத்த அந்த கால அவகாசம் வந்துவிடுகின்ற பொழுது, அந்த கால நேரம் வந்துவிடுகின்ற பொழுது, லா யஸ்தகிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், ஒரு நொடி பொழுது கூட அவர்கள் பிற்படுத்தவோ முற்படுத்தவோ பட மாட்டார்கள். அந்த நேரத்திலே இந்த உடம்பிலே இருந்து ரூஹு கலட்டப்பட்டு விடும் என்பதை இறைவன் மிக தெளிவாக சொல்லித் தருகிறான். அருமையானவர்களே, ஒரு மனிதன் இந்த உலகத்திலே லட்சக்கணக்கான ரூபாய்களுக்கு அதிபதியாக இருக்கிறான், கோடிக்கணக்கான சொத்துக்களை செலவு செய்து பிரம்மாண்டமான ஒரு வீட்டை கட்டியிருக்கிறான். எனவே இந்த வீட்டிலே நான் நிரந்தரமாக வசிக்க போகிறேன் என்று அவனால் சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா யாருக்கும் அப்படியான ஒரு நிலையை ஏற்பாடு செய்து கொடுக்க போவதும் இல்லை. அனைவர்களும் அந்த கால அவகாசம், அந்த கால நேரம் முடிவடைகின்ற பொழுது மௌத்து என்ற அந்த நிலையை அடைந்தே தீர வேண்டும் என்பது இறைவனுடைய நீதி. அருமையானவர்களே, அப்படியானால் அழிந்து விடுகின்ற இந்த உலகத்திலே, முடிந்து விடுகின்ற எங்களுடைய இந்த வாழ்க்கையிலே நாம் அழகானவர்களாக பிரகாசமானவர்களாக, எங்களுடைய வீடுகள் சிறந்ததாக அற்புதமானதாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படுகின்றோம் அல்லவா? அழிவே முடிவே இல்லாத அந்த ஆஹிராவுடைய வாழ்க்கையிலே நாம் நிம்மதி சந்தோஷமாக வாழ வேண்டும். அந்த ஆஹிராவுடைய வாழ்க்கையிலே நாம் இருக்குகின்ற அந்த வீடு பிரகாசமானதாக அற்புதமானதாக ஒளிமயமானதாக இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் நம்மில் மிகவும் குறைவானவர்கள் தான் இருக்கிறோம். அருமையானவர்களே, மௌத்துக்கு பின்னால் நமது நிலைமை எப்படி இருக்கும், மௌத்துக்கு பின்னால் நம்மளுடைய அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நாம் பார்க்குகின்ற பொழுது வரலாற்றிலே ஒரு செய்தி பதியப்பட்டிருக்கிறது. அருமைக்குரியவர்களே, ஒரு சமயம் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தாங்களுடைய அருமை மனைவியார் அன்னை ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுடைய மடியிலே சாய்ந்து உறங்கி விடுகிறார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தாங்களுடைய அருமை மனைவியார் அன்னை ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய மடியிலே சாய்ந்து உறங்கி விடுகிறார்கள். தாங்களுடைய மடியிலே உறங்கி இருக்குகின்ற மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களின் திருவதனத்தை அன்னை ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த நேரத்திலே அன்னை ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களை அறியாமல் அவர்களுடைய இரு கண்களிலே இருந்தும் கண்ணீர் துளிகள் வடிய ஆரம்பிக்கிறது. வடிந்த அந்த கண்ணீர் துளி மடியிலே படுத்து உறங்கி இருக்குகின்ற மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களின் திருவதனத்தை முத்தமிடுகிறது. திடுக்கிட்டு எழுந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள். எழுந்து பார்த்தால் அருமை மனைவி ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். கண்களிலே இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையை பார்த்த மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அன்னை ஆயிஷாவை பார்த்து கேட்டார்கள், யா ஆயிஷா, ஆயிஷாவே, மா யுபுகீகி, ஏன் நீங்கள் அழுகிறீர்கள்? உங்களை அழ வைத்தது எது? என்ன காரணத்தின் மூலமாக நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது சொன்னார்கள் ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, நீங்கள் எனது மடியிலே சாய்ந்து உறங்கி இருந்த நேரத்திலே உங்களுடைய திருவதனத்தை நான் பார்த்து கொண்டே இருந்தேன். இந்த நேரத்திலே உங்களுடைய தாடி முடிகள் பழுத்திருப்பதை நான் காண்கிறேன். உங்களுடைய தாடி முடிகள் பழுத்திருப்பதை நான் காண்கிறேன். அதை கண்ட பொழுது, அதை பார்த்த பொழுது என்னை அறியாமல்
எனக்கு அழுகை வந்து விட்டது. காரணம் என்ன தெரியுமா? எங்கே இந்த உலகத்தை விட்டு நீங்கள் சென்று விடுவீர்களோ, எங்கே உங்களுடைய காலம் முடிவடைந்து விடுமோ என்ற சிந்தனை என்னிடத்திலே உருவாகிய பொழுது என்னை அறியாமல் அழுகை வந்துவிட்டது என்று சொல்லித் தருவார்கள். அருமையானவர்களே, இந்த நேரத்திலே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களை பார்த்து சொல்லுவார்கள், ஆயிஷா, இந்த உலகத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை முடித்து மரணித்து விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு மிகவும் கஷ்டமான நேரம், அவனுக்கு மிகவும் கஷ்டமான நிலை அது எதுவாக இருக்கும் என்று சொல்ல முடியுமா என்று கேட்டார்கள். இந்த நேரத்திலே சொன்னார்கள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, நான் நினைக்கிறேன் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்திலே அவன் மரணித்து விட்டால் மிகவும் கஷ்டமான நேரம், மிகவும் கஷ்டமான நிலைமை, அவனுடைய வீட்டிலே இருந்து அந்த ஜனாசாவை சுமந்து செல்வதற்காக வேண்டி வெளியேற்றுகின்ற நேரத்திலே அந்த ஜனாசா கஷ்டப்படலாம், அந்த ஜனாசா துன்பப்படலாம், கவலைப்படலாம் என்று நினைக்கிறேன் என்றார்கள். இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், இல்லை ஆயிஷா, அந்த நேரம் அல்ல, வேறு எந்த கட்டமாக இருக்கலாம் என்று கேட்ட பொழுது சொன்னார்கள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், அப்படியானால் யா ரசூலல்லாஹ், நான் நினைக்கிறேன் அந்த ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் செய்துவிட்டு அந்த ஜனாசாவை சொந்தக்காரர்கள், உறவினர்கள், ஊர்வாசிகள், நண்பர்கள் இப்படியெல்லாம் அனைவர்களுமாக சேர்ந்து அந்த ஜனாசாவை சுமந்து சென்று கபரிலே வைத்துவிட்டு, மண்ணறையிலே வைத்துவிட்டு திரும்புகின்ற அந்த நேரத்திலே அந்த ஜனாசா வருத்தப்படலாம், அந்த ஜனாசா கஷ்டப்படலாம், சஞ்சலப்படலாம் என்று சொன்னார்கள். அப்பொழுதும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், இல்லை ஆயிஷா, அந்த நேரமும் இல்லை என்ற பொழுது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம், அப்படியானால் நாயகமே, அந்த நிலைமை எந்த நிலைமை என்பதை அல்லாஹ்வும் அவனுடைய தூதராகிய நீங்களுமே அறிவீர்கள் என்று சொன்ன நேரத்திலே அன்னை ஆயிஷா கொடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அருமைக்குரியவர்களே, இந்த உலகத்திலே ஒரு மனிதன் வாழ்ந்து மரணித்து விட்டான் என்று சொன்னால் அவன் மிகவும் கஷ்டப்படுகின்ற நேரம், அவன் மிகவும் துன்பப்படுகின்ற நேரம், அவன் மிகவும் சஞ்சலப்படுகின்ற நேரம், அது எந்த நேரம் தெரியுமா? நமக்கெல்லாம் தெரியும். ஒரு மனிதர் வஃபாத்தாகிவிட்டால் அந்த ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய பிரதானமான கடமைகள் 4 கடமைகள் இருக்கிறது. அதிலே முதலாவது அந்த ஜனாசாவை குளிப்பாட்டுவார்கள். அருமையானவர்களே, நாமெல்லாம் எத்தனை ஜனாசாவுக்கு சமூகம் எடுத்திருக்கிறோம், எத்தனை ஜனாசாவை நாம் பார்த்திருக்கிறோம், எத்தனை ஜனாசாவுடைய குளிப்பிலே கலந்து கொண்டிருக்கிறோம். சற்று சிந்திக்க வேண்டும். இந்த விடயங்களை பேசுகின்ற நேரத்திலே செவி சாய்ப்பது மாத்திரமல்ல, இந்த நிலைமை நான் அடைய இருக்குகிறேன், இந்த நிலையை நான் அடைந்து விட்டால் என் நிலைமை எப்படி இருக்கும் என்கின்ற சிந்தனை நம்மிடத்திலே வர வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய ஒரு மாற்றத்தை நம்மால் பார்க்க முடியும். அருமையானவர்களே, அந்த பிரதானமான கடமைகளில் ஒன்று இந்த ஜனாசாவை முதலாவதாக குளிப்பாட்டுவார்கள். அருமைக்குரியவர்களே, இந்த ஜனாசா சஞ்சலப்படுகின்ற நேரம், கஷ்டப்படுகின்ற நேரம், ஆத்திரப்படுகின்ற நேரம் என்ன தெரியுமா? அதை குளிப்பாட்டுவதற்காக வேண்டி அந்த ஜனாசாவை குளிப்பாட்டக்கூடியவர்கள் தாங்களுக்கு தோதுவாக அங்கும் இங்கும் அந்த ஜனாசாவை புரட்டுவார்கள் அல்லவா, அசைப்பார்கள் அல்லவா. அந்த நேரத்திலே அந்த ஜனாசா கஷ்டப்படுகிறது, கவலைப்படுகிறது, சஞ்சலப்படுகிறது. அந்த ஜனாசா குளிப்பாட்டுகின்ற மனிதனை பார்த்து பேசுகிறது, யா ஐயுஹல் காசில், என்னை குளிப்பாட்ட கூடியவனே, என்னோடு நீ மிருதுவாக நடந்து கொள், என்னோடு நீ மென்மையாக நடந்து கொள், என்னோடு நீ இரக்கமாக நடந்து கொள். ஏன் தெரியுமா? இப்பொழுதுதான் என் உடம்பில் இருந்து
ரூஹு கலட்டப்பட்டிருக்கிறது, என் உடம்பு புண்ணாக இருக்கிறது, என்னோடு நீ மென்மையாக நடந்து கொள் என்று அந்த ஜனாசா குளிப்பாட்டக்கூடிய அந்த மனிதர்களை பார்த்து பேசுகிறது. அருமையானவர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள், இந்த ஜனாசா பேசுகின்ற சத்தத்தை அங்கிருக்கக்கூடியவர்களுக்கு நான் கேட்க வைத்திருந்தால் ஜனாசாவுடைய கடமைகளை நிறைவேற்றுகின்ற விடயத்திலே பின்வாங்கி விடுவார்கள். யாரும் அந்த ஜனாசாவுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி முன் செல்ல மாட்டார்கள் என்பதனால் அதை நான் மறைத்துக் கொண்டேன் என்று சொல்லி காட்டுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என் அருமைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நிலையை நானும் அடைய இருக்குகிறேன், நீங்களும் அடைய இருக்கிறீர்கள். நாம் சற்று சிந்திக்க வேண்டும். இந்த நிலை எனக்கு ஏற்பட்டு விட்டால் இந்த நிலை எப்படி இருக்கும்? இந்த நிலையில இருந்து என் நிலைமை இலகுபடுத்தப்பட வேண்டுமா? என் நிலைமை குறைக்கப்பட வேண்டுமா? என் நிலைமை சீராக இருக்க வேண்டுமா? நான் என்ன செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற சிந்தனையை நாம் ஒவ்வொருவர்களும் என் மனதிலே ஆழமாக சிந்தித்துக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இந்த நிலைமைகள் லேசாக்கப்பட வேண்டுமானால் எம்மை அமல் இபாதாத்துக்களோடு, குர்ஆன் திலாவத்துக்களோடு, திக்ருகள், ஸலவாத்துக்கள், தஸ்பீஹாத்துக்களோடு இணைத்துக் கொள்ளுகின்ற பொழுது இந்த நிலைமைகள் குறைக்கப்படலாம், இந்த நிலைமைகள் இலகுபடுத்தப்படலாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டி அதற்கு செய்ய வேண்டிய அடுத்த நிகழ்வுகள் அனைத்தையும் முடித்த பின்னால் கபரிலே கொண்டு வைக்கப்படுகிறது. கபரிலே கொண்டு நாம் சிந்திக்க வேண்டும். கபரு என்பது சாதாரணமான ஒரு வீடு அல்ல. இந்த வீட்டிலே, இந்த உலகத்திலே எங்களுடைய வீடுகளை நாம் வசதிக்கு ஏற்றவாறு அமைத்துக் கொண்டதை போன்று, சுதந்திரமாக வாழ்ந்ததை போன்று அந்த கபருடைய வாழ்க்கையிலே யாருக்கும் சுதந்திரமாக வாழ முடியாது. சுதந்திரமாக வாழ வேண்டுமா? நிம்மதியாக வாழ வேண்டுமா? அந்த கபரு விசாலமானதாக இருக்க வேண்டுமா? பிரகாசமானதாக இருக்க வேண்டுமா? நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் சொல்லித்தான் நீங்கள் விளங்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்துக் கொள்ளுங்கள். அருமையானவர்களே, கபரிலே வைக்கப்படுகிறது. கபருடைய வாழ்க்கை என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. இந்த கபருடைய நிலைமையை பற்றி நாம் பார்க்குகின்ற பொழுது ஹதீஸிலே, வரலாற்றிலே ஒரு செய்தி வருகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றிய ஒரு செய்தி. இந்த ஹதீஸு திருமதி இப்னு மாஜா, அஹ்மது போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யார்? இந்த உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய மூன்றாவது ஹலீஃபாவாக திகழ்ந்தவர்கள் தான் உஸ்மான் இப்னு அஃப்வான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அது மாத்திரமா, அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களுடைய 2 மகள்மார்களை திருமணம் முடித்ததன் மூலமாக துன்னூரைன் என்ற சிறப்பு பெயர்களுக்கு சொந்தக்காரர். ஒரு சமயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், இந்த உலகத்திலே சுவர்க்கவாதியை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டுமா? இதோ உஸ்மானை பார்த்து கொள்ளுங்கள் என்று சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொன்னார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மாத்திரமல்ல, இப்னு மாஜாவிலே வருகிற செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், லிகுல்லி நபியின் ரஃபீகுன் ஃபில் ஜன்னா, ஒவ்வொரு நபிமார்களுக்கும் சுவர்க்கத்திலே ஒரு நண்பன் இருக்கிறார், ஒரு தோழர் இருக்கிறார். ரஃபீகி ஃபீஹா, சுவர்க்கத்தில் எனது நண்பன், சுவர்க்கத்தில் எனது தோழன் யார் தெரியுமா? உஸ்மான் பின் அஃப்வான் ரலியல்லாஹு தஆலா. அவர் உஸ்மான் என்று சொல்லி தருவார்கள். இப்படியான சிறப்புகளுக்கு சொந்தக்காரர், சிறப்புகளுக்கு அதிபதி, சுவர்க்கவாசி என்று நன்மாராயம் சொல்லப்பட்ட அருமையான ஒரு உன்னதமான ஒரு சஹாபியாக திகழக்கூடியவர்கள் தான் இந்த உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவர்களை பற்றிய ஒரு செய்தி வரலாற்றிலே வருகிறது.
சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கபரை பார்த்து விட்டால் அழுவார்களாம். இந்த இடத்திலே ஒரு கபரு இருக்கிறது என்று தெரிந்தால் அழுவார்களாம். கபருக்கு பக்கத்திலே சென்று நின்றால் அழுவார்களாம். சாதாரணமான அழுகை அல்ல. ஹதீஸிலே வருகிறது, ஹத்தா யபுல்ல லிஹியா, அவருடைய தாடி நலைகின்ற அளவுக்கு அழுவார்களாம். சாதாரணமான அழுகையாக இருக்குமா? சிந்தித்து பாருங்கள். அவர்களுடைய தாடி நலைகின்ற அளவுக்கு அழுவார்களாம் சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இந்த நேரத்திலே அவர்களை பார்த்து சொல்லப்படுகிறது, யா அமீரல் முஃமினீன், அமீரல் முஃமினீன் அவர்களே, உங்களிடத்திலே சுவர்க்கத்தை பற்றி சொல்லப்படுகிறது. சுவர்க்கத்தின் இன்பங்களை பற்றி, சுகங்களை பற்றி, அங்கே சுவர்க்கவாசிகள் அனுபவிக்குகின்ற விடயங்களை எல்லாம் சொல்லப்படுகிறது. அதுபோன்று நரகத்தையும் ஞாபகப்படுத்தப்படுகிறது. அங்கே நரகவாசிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற வேதனைகளை, அதாபுகளை உங்களுக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த நேரத்திலும் கூட நீங்கள் அழுவது கிடையாது. நீங்கள் அழுவது கிடையாது. ஓ தபுகி மின் ஹாதா, இந்த கபரை பார்த்து அழுகிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்டார்கள். அருமையானவர்களே, இந்த கபரை பார்த்து விட்டால் அழுகிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்டார்கள். சொல்லுவார்கள், சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், இன்னல் கபர, கபர் என்பது அவ்வலு மன்சிலின் மின் மனாசில் ஆஹிரா, ஆஹிராவுடைய கட்டங்களில் முதலாவது கட்டம் கபரு. ஆஹிராவுடைய படித்தரங்களில் முதலாவது படித்தரம் கபரு. ஃபஇன் நஜா மின்ஹு, இந்த கபருடைய வாழ்க்கையிலே ஒரு மனிதன் வெற்றி பெற்று விட்டால், இந்த கபருடைய வாழ்க்கையிலே ஒரு மனிதன் ஈடேற்றம் பெற்று விட்டால், இந்த கபருடைய வாழ்க்கையிலே ஒரு மனிதன் ஜெயம் பெற்று விட்டால், வமா பஅதஹு ஐஸரு மின்ஹு, அதற்கு பின்னால் வருகின்ற ஒவ்வொரு கட்டங்களும், ஒவ்வொரு கட்டங்களும், ஒவ்வொரு நிலைகளும் அவனுக்கு மிகவும் இலகுவானதாக போய்விடுகிறது. ஃபஇல்லம் யன்ஜு, இந்த கபருடைய வாழ்க்கையிலே யாரு வெற்றி பெறவில்லையோ, யாரு ஜெயம் பெறவில்லையோ, யாரு தோல்வி அடைந்து விடுகிறானோ, வமா பஅதஹு அஷத்து மின்ஹு, இதற்கு பின்னால் வருகின்ற ஒவ்வொரு நிலைகளும் அது மிகவும் கடினமானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். எனவே இந்த கபருடைய வாழ்க்கையில், இந்த கபருடைய வாழ்க்கையில் நான் வெற்றி பெற்ற அந்த மனிதரா அல்லது தோல்வி அடைகின்ற அந்த மனிதரா என்ற நிலை, என்ற சிந்தனை, என்கின்ற யோசனை கபரை பார்த்தால் எனக்கு வருகிறது. அதனால் தான் நான் அழுகிறேன் என்று சொல்லித் தருவார்கள். அருமையானவர்களே, இந்த உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கபரை பார்த்து, இந்த கபருடைய வாழ்க்கையின் சிந்தனையின் மூலமாக, அந்த கபருடைய வாழ்க்கையிலே நான் ஜெயம் பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று அவர்கள் அழுவார்கள் என்று சொன்னால், நாம் எத்தனை ஜனாசாக்களுக்கு சமூகம் அளித்திருக்கிறோம், எத்தனை ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்திருக்கிறோம், எத்தனை ஜனாசாக்களுக்கு கபறுகளை நாம் வெட்டி இருக்கிறோம். அந்த கபருடைய சிந்தனை நம்மிடத்திலே வந்திருக்கிறதா? கபருடைய யோசனை நம்மிடத்திலே வந்திருக்கிறதா? இந்த கபரிலே நானும் ஒரு நாள் வரப்போகிறேன், அந்த நேரத்திலே என் நிலைமை எப்படி இருக்கும் என்று நாம் சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? அவ்வாறு சிந்தித்து பார்த்தால் எங்களுடைய வாழ்க்கை அது எப்படி இருக்கும் என்பதை நான் சொல்லித்தான் நீங்கள் உணர வேண்டும் என்பது கிடையாது. பேரன்புமிக்க பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவர்களும் அந்த கபரை இன்றோ நாளையோ அடுத்த நிமிடமோ அடுத்த வினாடியோ சொல்லத் தெரியாது சென்றடைய இருக்குகிறோம். அருமையானவர்களே, இந்த நிலையில் அந்த கபரை நான் சந்தித்து விட்டால் என் நிலைமை எப்படி இருக்கும் என்று நம் மனதிலே கையை வைத்து கேள்வி கேட்டுக்கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, அந்த கபரு ஒவ்வொரு நாளும் அழைப்பு விடுத்துக்கொண்டே இருக்கிறது.
திருமதியிலே வருகிற செய்தி, நீண்ட ஒரு ஹதீஸ். இந்த விடயத்தை மாத்திரம் சொல்லிக் கொள்ளுகிறேன். இந்த கபரு நம்மை பார்த்து ஒவ்வொரு நாளும் அழைப்பு விடுத்துக் கொண்டே இருக்கிறது, நமக்கு உபதேசம் செய்து கொண்டே இருக்கிறது. அந்த கபரு சொல்லுகிறது எப்படி தெரியுமா? அன பைத்துல் வஹ்தா ஃபஜஅல் லக முஅனிஸா, என்னிடத்திலே நீ வருகின்ற பொழுது உனக்கு ஒரு நண்பனை நீ கூட்டிக் கொண்டு வா என்று கபரு சொல்லுகிறது. நீ வாழுகின்ற பொழுது எப்படியான நண்பர்களோடு கூட்டாளிகளோடு நீ வாழ்ந்திருப்பாய், எப்படியெல்லாம் வாழ்ந்திருப்பாய். ஆனால் நான் தனிமையின் வீடு, என்னிடத்தில் நீ வர வேண்டுமானால் உனக்கு ஒரு நண்பரை நீ கூட்டிக் கொண்டு வா என்று கபரு சொல்லுகிறது. அந்த நண்பன் என்ன தெரியுமா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வஹுவ கிராஅத்துல் குர்ஆன். உனது கபரிலே நண்பன், உனக்கு உதவி செய்கின்ற கூட்டாளி யார் தெரியுமா? குர்ஆன் திலாவத்து. நீ அதிகமாக குர்ஆனை ஓதி இருப்பாயாக இருந்தால் அந்த குர்ஆன் கபரிலே உனக்கு நண்பனாக உதவி செய்ய காத்திருக்கிறது. குர்ஆனை ஓதிக்கொள்ளுங்கள். அருமைக்குரியவர்களே, இன்றைக்கு நம்மள எத்தனை பேர்கள் தான் குர்ஆனோடு தொடர்புடையவர்களாக இருக்கிறோம்? குர்ஆனா அல்லது நவீன தொடர்புகளா என்று பார்த்தால் குர்ஆனை ஓரம் கட்டிவிட்டு போன்கள் என்ன இது போன்ற நவீனமான கருவிகளோடு தான் நம் வாழ்க்கை கழுகிறது என்றால் கபரிலே வரப்போவது குர்ஆன். ஓதிக்கொள்ளுங்கள் குர்ஆனை அதிகமாக. இரண்டாவதாக கபரு சொல்லுகிறது, அன பைத்துல் ظுல்மா, நான் இருள் நிறைந்த வீடு. உன் வீட்டிலே நீ ஆசைப்பட்டவாறு எப்படியெல்லாம் அலங்கரித்து வைத்தாயோ, எப்படியெல்லாம் பிரகாசமாக்கி வைத்தாயோ அப்படி நான் பிரகாசமான வீடு அல்ல. அன பைத்துல் ظுல்மா, நான் இருள் நிறைந்த வீடு. எனவே ஃபனவ்விர்னி, நீ வருகின்ற பொழுது என்னை பிரகாசமாக ஆக்கி வைத்து விட்டு வா, என்னை அலங்கரித்து விட்டு வா என்று அந்த கபரு சொல்லுகிறது. எதை கொண்டு அலங்கரிப்பது தெரியுமா? பிஸ்ஸலாத்தில் லைல், இரவு நேர தொழுகைகளை கொண்டு நீ என்னை அலங்கரித்துக் கொள் என்று கபரு சொல்லுகிறது. அருமையானவர்களே, தன் நிலை எப்படி என்பதையும் சொல்லி அதற்குரிய தீர்மானம் இதுதான் என்பதையும் நமக்கு சொல்லித் தருகிறது என்றால் இந்த நிலை இன்று என்னிடத்திலும் உங்களிடத்திலும் இருக்கிறதா? சற்று சிந்திக்க வேண்டும் அல்லவா? அருமைக்குரியவர்களே, மூன்றாவதாக கபரு சொல்லுகிறது, அன பைத்து துராப், நான் ஒரு மண் வீடு. அன பைத்து துராப், நான் ஒரு மண் வீடு. அருமையானவர்களே, இந்த உலகத்திலே நமது வீடுகள் எப்படி இருக்கிறது? நமது வீடுகள் எப்படி இருக்கிறது? நம்மளுடைய தேவைகள் நிறைவேற்றுகின்ற அந்த இடங்களிலும் கூட டைல்ஸுகளையும் மார்பிள்களையும் கொண்டு அலங்கரித்து, சில இடங்களிலே ஏசிகளையும் கொண்டு நிம்மதியாக எமது கழிவுகளை கழிக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம் அல்லவா? அங்கே சென்றால் அது டைல்ஸ் அல்ல, ஏசி அல்ல, அது ஒரு மண் வீடு. எத்தனை லட்சக்கணக்கான ரூபாய்களை கொடுத்து நிம்மதியாக நான் உறங்க வேண்டும், நிம்மதியாக நான் படுத்து உறங்கி எழ வேண்டும் என்று நாம் கட்டில்களையும் மெத்தைகளையும் வாங்கி அலங்கரித்து வைத்திருக்கிறோம். தூக்கம் வராதவர்களுக்கும் தூக்கம் வருகின்ற அமைப்பிலே மெத்தைகள். அங்கே பஞ்சு மெத்தை அல்ல. கபரு சொல்லுகிறது, மனிதா அன பைத்து துராப், நான் ஒரு மண் வீடு. என்னிடத்திலே நீ வரப்போகிறாய், என்னிடத்திலே வருகின்ற பொழுது ஃபஹ்மில் ஃபிராஷ, உன் மெத்தையை நீ கொண்டு வா, உன் படுக்கையை நீ கொண்டு வா என்று அந்த கபரு சொல்லுகிறது. அது என்ன தெரியுமா? அந்த மெத்தை தான் வஹுவ அல் அமலு ஸாலிஹ், நல்ல அமல்கள். மனிதா, என்னிடத்தில் நீ வரப்போகிறாய், வருகின்ற பொழுது நல்ல அமல்களை நீ அதிகப்படுத்தி கொண்டு வந்தாயானால் என் நிலைமை
என் நிலையிலே உன்னில் மாற்றத்தை காணலாம். மண்வீடாக இருக்குகின்ற என்னிலே நீ நிம்மதியாக படுத்துறங்க வேண்டுமா? சந்தோஷமாக படுத்து உறங்க வேண்டுமா? ஆரோக்கியமாக படுத்து உறங்க வேண்டுமா? உனது மெத்தை உன் கையிலே இறக்கிறது, உனது ஃபிராஷ் உன் கையிலே இறக்கிறது. அமலு சாலிஹ் அதிகப்படுத்திக் கொள், என்னிடத்திலே நீ நிம்மதியாக படுத்துறங்கலாம். கபரு சொல்லுகிறது. அடுத்து அந்த கபரு சொல்லுகிறது, அன பைத்துல் அஃபாயி, நான் விஷ ஜந்துக்கள் நிறைந்த வீடு. நீ என்னிடத்திலே வரப்போகிறாய், வருகின்ற பொழுது ஃபஹ்மில் அத்ரியாக்க, அதற்குரிய பாதுகாப்பை நீ எடுத்துக்கொண்டு வா என்று அந்த கபரு நம்மிடத்திலே அழைப்பு விடுத்துக் கொண்டே இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த நிலைமைகள் ஒவ்வொன்றையும் தெளிவாக சொல்லுவதற்கு ஜும்மாவுடைய நேரம் குறுகியது, இடம் கொடுக்காது. எனவே அது ஒரு விஷ ஜந்துக்கள் நிறைந்த வீடு. அதிலிருந்து பாதுகாப்பை நாம் பெற வேண்டுமா? எங்களுடைய அமால்களை, எங்களுடைய சதகாக்களை, தர்மங்களை, குர்ஆன் திலாவத்துக்களை, தஸ்பீஹ்களை, ஸலவாத்துக்களை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதன் மூலமாக அதிலிருந்து பாதுகாப்பை பெற முடியும் என்பதையும் சுருக்கமாக உங்களுடைய சிந்தனைக்கு நான் தந்து முடித்துக் கொள்ளுகிறேன். எனவே அருமையானவர்களே, நாம் ஒவ்வொருவர்களும் இந்த நிலையை அடைய இருக்கிறோம். நாம் ஒவ்வொருவர்களும் இந்த நிலையை அடைவதற்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறோம். அந்த நேரம் எப்பொழுது என்று என்னாலும் அறிய முடியாது, உங்களாலும் அறிய முடியாது. எனவே என் நேரமும் நாம் அந்த மௌத்துடைய சிந்தனையோடு, கபருடைய சிந்தனையோடு வாழுகின்ற பொழுது நம்மிடத்திலே பாவ செயல்கள் குறைந்து அமல் இபாதாத்துக்களோடு அல்லாஹுடைய ரசூலுடைய விருப்பத்தின் பிரகாரம் நடப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சிப்போம். அந்த வகையிலே எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னித்திடுவானாக, நம்முடைய குற்றம் குறைகளை மன்னித்து மறைத்திடுவானாக. ரப்பே ரஹ்மான யா அல்லாஹ், எங்களை பொருந்திக் கொள்வாயாக, எங்களை கபூல் செய்து கொள்வாயாக. எஜமான யா வாழ்ந்து மரணிப்பதற்குரிய பாக்கியத்தின் தௌஃபீக்கும் செய்தருள்வாயாக. ரப்பே ரஹ்மான யா அல்லாஹ், எங்களுடைய மரண தருவாயிலே கலிமா தய்யிபா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திடுவாயாக. ரப்பே ரஹ்மான யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் நம்மை விட்டு மறைந்து மண்ணறையிலே வாழ்கிறார்களோ அவருடைய மண்ணறைகளை சொர்க்க பூங்காவனமாக ஆக்கி கொடுத்துடுவாயாக. ஆமீன் ஆமீன். வா ஆகிரு தவ்ஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمدلله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله ارسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. وصلى الله على سيدنا محمد المختار وعلى آله الأطهار وأصحابه الأخيار والسادات الأبرار آناء الليل وأطراف النهار. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من عذاب النار وتدخلكم الجنة. فقد قال الله تبارك وتعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. واعلموا عباد الله إن الله سبحانه وتعالى أمرنا بالصلاة والسلام على نبيه محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. إن الله تعالى يقول وهو أصدق القائلين: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد ولم يكن له كفوا أحد. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بذكر الحكيم. فأقول قولي هذا أستغفر الله العليم لي ولكم واستغفروا عني وعنكم وعن جميع المسلمين والمؤمنين أجمعين واستغفروه إنه هو الغفور الرحيم.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون وصلى الله على سيدنا ونبينا محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أجمعين فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله إن الله مع الذين اتقوا والذين هم محسنون يا أيها الناس أطيعوا الله وأطيعوا الرسول لعلكم ترحمون فقد قال الله تبارك وتعالى إن الله وملائكته يصلون على النبي تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم وبارك على سيدنا محمد وعلى آل محمد كما باركت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم في العالمين إنك حميد مجيد اللهم ارض عن ساداتنا الخلفاء الراشدين أبو بكر الصديق التقي وعمر الفاروق النكي وعثمان ذي النورين الزكي وعلي المرتضى الوفي وعن ستة الباقين وعن الحسن والحسين وعن حمزة والعباس وعن تمام العشرة المبشرة والمهاجرين والأنصار رضوان الله تعالى عليهم أجمعين اللهم ارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات يا قاضي الحاجات اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله الجليل الجبار يذكركم واشكروه يزدكم ويهديكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون أقم الصلاة اللهم صل على سيدنا ونبينا ومولانا